செகண்ட் பார்ட். இன்றைக்கி பிக் பாஸ் உடைய ரெண்டாவது, அதாவது விளம்பரம் முடிஞ்சு வந்த ரெண்டாவது பார்ட்டில் நடந்த விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சண்டே எபிசோடில் நடந்த விஷயங்களை பார்த்துக்கிட்டு வரோம். ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காத ஆட்கள் தயவு செய்து அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ இந்த செகண்ட் பார்ட்டில் என்னென்ன விஷயங்கள் இருந்தது? சௌந்தர்யா அண்ட் ஜாக்லின் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு ரோஸ்ட் அப்படின்றது முடிவடி போச்சு. அவங்க பண்ண எல்லா விஷயங்களை பற்றியும் பேசணும் அப்படின்ற இந்த வீக் முடிவு பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ நம்ம பேசுகிற விஷயங்கள் எல்லாமே அங்கே கேட்டிருக்கா என்னன்றது தெரியல. உண்மையிலேயே நம்ம இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ண ஏகப்பட்ட விஷயங்களை இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் கேட்குறது நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. எத்தனை பேருக்கு அது தோணுச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. சௌந்தர்யாவோட மாக்கிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றியும், அவங்க பேசுகிற விதம், மற்றவங்களை ஹேண்டில் பண்ணுற விதம், இதை பற்றி எல்லாமே பேசியிருந்தாங்க. ஆனால் நம்ம திருப்பி சுட்டி காட்டின ஒரு விஷயம், இந்த நேரம் அடிக்க போனது, நீ சாவடிச்சிருவேன்னு சொன்னது, இதை பற்றி பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. எந்த விதமான பெரிய லெவலில் எதுவும் பண்ணலை. திருப்பி ஒரு வார்னிங் கொடுக்கப்பட்டிருக்கு அவங்களுக்கு. என்ன மாதிரி அப்படின்னா, இனிமேல் அப்படி பண்ணீங்க அப்படின்னா கதவை திறந்து விட்டுருவேன், நான் உங்களுக்கு ஏதாவது கார்டு கீடு கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு உட்கார வச்சிருக்காரு. ஜாக்லின்ட்ட இது ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், சம்மந்தமே இல்லாமல் வேற எங்கேயோ போய் எதையோ ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அப்படின்னா, எப்படியாவது அதை நியாயப்படுத்தணும். அவங்க பண்ணுற விஷயங்கள், அவங்க பேசுகிற விஷயங்களை எப்படியாவது நியாயப்படுத்தணும். அவங்களுடைய பிஆர் டீமை தவிர, ஜாக்லினோட பிஆர் டீமை தவிர எந்த பொதுமக்களுக்கும் ஜாக்லினை இப்போ அவங்க பேசுகிற விதம் பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, அவங்களுடைய கேம் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் பிடிச்ச ஆட்கள் கண்டிப்பாக இருப்பாங்க, இல்லைன்னு நான் சொல்ல. பட் இப்போ அவங்க பேசுகிற விதம், அந்த சுற்றி விடுற விதம், ஒன்று கேட்டால் வேற ஒன்று பேசுகிற விதம், அது கண்டிப்பாக பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜாக்லினோட ரசிகர்கள் இப்போ யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. இப்போ ரீசெண்டாக ஜாக்லினோட பேச்சுவார்த்தைகள் ரொம்ப ஒரு கொடுமையாக பிடிக்காமான விஷயங்கள். சௌந்தர்யாட்ட நான் என்னதான் பேசுறது உங்கள்கிட்ட, நீங்கள் தயவுசெய்து உட்காந்துருங்க அப்படின்னு சொல்கிறது அதோடைய உச்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, எப்படின்னா இதுக்கு மேலே உன்ட்ட என்ன பேச முடியும் அப்படின்ற மாதிரி. இதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா நம்ம யாருக்கும் பர்சனலாக எதிரிகள் கிடையாது. உங்களுக்கு தெரியும், எல்லாரும் தவறுகள் பண்ணவங்க தான். 6th சீசன், 7th சீசன், இப்போ 8th சீசன், 5th சீசன் அதுலேயும் இருந்து தவறுகள் இருந்திருக்கு. பர்ஃபெக்டான இண்டிவிஜுவல்ஸை எப்பயுமே அல்டிபா சப்போர்ட் பண்ணது கிடையாது. தவறுகள் இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு பவுன்ஸ் பேக் பண்ணுற ஆட்களுக்கு நம்ம எல்லாமே சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸு அவங்களோட உண்மையான கேரக்டரில் என்ன மாதிரியான சேஞ்சஸ் வருது அப்படின்றத பார்ப்போம். எனக்கு இப்பயே சொல்கிறேன், எனக்கு சௌந்தர்யாவோட கேரக்டர் சேஞ்ச் ஆகும் நம்பிக்கை இல்லை. அவங்களோட உண்மைத்தன்மை இதுதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதை விட்டு மாறுவாங்க நம்பிக்கை இல்லை. பட் மாறினாங்கன்னா முதல்ல சப்போர்ட் பண்ணுற ஆள் நம்மளாக தான் இருப்போம். ஜாக்லின் லிஸ்ட்லேயே வரமாட்டாங்க. இதுக்கப்புறம் எவிக்ஷன் நடந்தது. எவிக்ஷன் முதல்ல நம்ம ஆனந்தியோட எவிக்ஷன் நடந்ததுமே கட்டி பிடிச்சி அழுகிறது என்ன ஒரு சைடு, பவித்ரா என்ன ஒரு சைடு, அவங்க என்ன அப்பா பயங்கரமான கட்டி பிடிச்சி அழுது இது பண்ணி தாறுமாறு பண்ணி முத்தத்தை கொடுத்து உம்மாவை கொடுத்து அடுத்த 10 நிமிஷத்தில் நான் வெளியே போக போகிறேன்னு தெரியாமல் சாச்சனா ஒரு உம்மா ஃபைனலாக கொடுத்துக்கிட்டு தாங்க பாருங்கள். அது என்னால் தாங்க முடியல மக்களே. ஸோ முத்துக்குமரன் நண்டு பிராண்ட் லுங்கீஸ் வழங்கும் அந்த ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி ரொம்ப டீட்டெயிலாக பல விஷயங்கள் பேசுறது, நம்ம இவங்களை பற்றி பேசுறது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனந்தியை பற்றி பேசுறது, ரஹானோ கடைசியில் வி வில் மிஸ் யூ அப்படின்லாம் சொல்லும் போது டேஹே நீ இப்போ அடுத்தவங்களை சித்திரவதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வெளியே போகிறது பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஆனந்தி இவ்வளவு நாள் எப்படி உள்ளே இருந்தாங்க அப்படின்றதே நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா அவங்க போகும்போது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க, இந்த வீட்டுக்குள்ளே யார் கூடயும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு. பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகிற ஆட்களில் யார் கூடயும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஆட்கள் எதுக்கு உள்ளே வந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழும். பட் ஆனந்திட்டு இருந்து இந்த சொசைட்டி என்ன கற்றுக்குச்சு, சொசைட்டியை கூட விடுங்க, பிக் பாஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் நீங்கள் ஆனந்திட்டு இருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து மென்ஷன் பண்ணுங்கள். சௌந்தர்யா, ஜாக்லின், ஆனந்தி இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட இந்த கண்டென்ட், அதாவது செகண்ட் அந்த விளம்பரம் அது போடுறதுக்குள்ளே இருந்த இந்த கண்டென்ட்டை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அடுத்த கண்டென்ட்டையும் தயவுசெய்து பார்க்க மறந்துடாதீங்க, போஸ்ட் ஆகிருக்கும். அல்டி பாஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.